ஹைரன். கடந்த கால வினா பத்திரங்கள்ல வந்திருக்கின்ற கேள்விகளை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு இன்னிந்த பகுதியில உரையாடல்கள் வந்திருக்கிறது என்பதை எங்களால் சொல்ல முடியும். ரைட். நான் இந்த வருடம் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற சில கேள்விகளை நான் இங்களோட மென்ஷன் பண்றேன். தவக்குஆத், எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் வரும் வராமலும் இருக்கும். கடந்த கால வினா பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதியில கேள்விகள் வந்திருக்கிறது, எந்தெந்த பகுதியில கேள்விகள் வர வேண்டும் வர இருக்கிறது என்ற அடிப்படையை அடுகோலாக கொண்டு எதிர்பார்க்கை கேள்விகள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் ஆண்டு புத்தகத்தை வருகின்ற மக்தபு ததாக்கிர் என்று சொல்லி புக்ல பெயர் போடப்பட்டிருக்காது. நான் இந்த டியூட்ல வந்து அதை நான் தொகுத்திருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அதாவது டிக்கெட் ஆஃபீஸ்ல ஒரு டிக்கெட்டை நாங்க ஒரு வெளிநாட்டுக்கு செல்கின்ற போது, ஒரு டிக்கெட்டை நாங்க வாங்குகின்ற போது அல்லது புக் பண்ணுகின்ற போது எப்படி நாங்க அந்த டிக்கெட்டை புக் பண்றது சம்பந்தமான ஒரு உரையாடல் அங்கு தரப்பட்டிருக்குது. மக்தபு ததாக்கர்னு சொல்லுவோம், டிக்கெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அதோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் அல்லது முவாசலாத், இந்த தொடர் டிரான்ஸ்போர்ட்டோடு சம்பந்தப்பட்ட உரையாடல் வர வாய்ப்பு உண்டு. அடுத்தது அல் முகாபலா அஷக்சியா லில் ஹுசூலி அலா வதீஃபத்தின். முகாபலா ஷக்சியான்னு சொல்வது உரையாடல், முகாபலா ஷக்சியான்னு சொல்வது வந்து இன்டர்வியூ, நேர்முக பரீட்சை. லில் ஹுசூலி அலா வதீஃபத்தின், ஒரு ஜொப்ப, ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கான நேர்முக பரீட்சையோடு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக அந்த பாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற ஒரு உரையாடல் இருக்கின்றது 12ஆம் ஆண்டு புத்தகத்துல. அதிலிருந்து வரலாம். அல் ஹிவார் அன் ஸஃபீர் சிஃபாரா. நீங்க பாருங்க, 12ஆம் ஆண்டு புத்தகத்துல சில உரையாடல்கள், கிட்டத்தட்ட 3 உரையாடல்கள் இருக்கின்றன. அது எம்பசடர், சஃபீர்னு சொன்னால் தூதுவர், சிஃபாரான்னு சொன்னால் எம்பசி, தூதுவர் மற்றும் தூதரகத்தோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் 3 இருக்கின்றது. அதுல ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 12ஆம் ஆண்டு புத்தகத்துல ஃபில் மக்ஹா அவில் மத்ஆம், இது ரெண்டும் தனியான உரையாடல்கள். மக்ஹான்னு சொல்றது கெஃபே, இன்டர்நெட் கெஃபே. மத்ஆம்னு சொல்றது வந்து ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகம், உணவகத்தில் அல்லது இன்டர்நெட் கெஃபே. சரியா? மக்ஹான்றது கோப்பி கடையல்ல, இன்டர்நெட் கெஃபேன்னு சொல்லுவோம். கெஃபேன்னு சொல்லுவோம். அதுக்கு கோப்பி கடைன்னு சொல்லி தமிழ்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இலங்கையில் இருக்கின்ற கோப்பி கடை போன்றது அல்ல, ஒரு வித்தியாசமான ஏற்பாடுகளோடு இருக்கின்ற மக்ஹா. ரைட். அப்ப இதோடு சம்பந்தப்பட்ட 2 உரையாடல்கள் 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. அல்லது ஃபி மத்பஹில் அம்மா, சரியா, அந்த மாமியின் சமையல் அறையிலே என்று 13ஆம் ஆண்டு புத்தகத்துல கடைசிக்கு ஒரு உரையாடல் இருக்குது. அப்ப இந்த 2 உரையாடல்கள் அல்லது 3 உரையாடல்கள், ஃபில் மக்ஹா அவில் மத்அம் ஃபி மத்பஹில் அம்மா, இந்த 3 உரையாடல்கள்ல ஒன்று 13ஆம் ஆண்டு புத்தகத்தில இருந்தும் ஏனைய ஹிவார்கள் 12ஆம் ஆண்டு புத்தகத்திலும் இருக்கின்ற ஹிவார்கள். அப்ப இந்த தலைப்புகள்ல இந்த முறை இன்ஷா அல்லாஹ் 2022ஆம் ஆண்டு பெஜ்ஜுக்கான உரையாடல்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. முலாஹலா, அவதானம், தவக்குஆத் என்று சொல்ல வந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விடைகள், எதிர்பார்க்கை கேள்விகள் எங்களுக்கு சொல்ல முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த தலைப்பில் இருக்கின்ற உரையாடல்களை கூடுதலாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் படிங்க. தொகுத்து கொண்டா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 3 உரையாடல்களை ஏதாவது ஒரு உரையாடலை தான் நீங்க எழுதணும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் படிச்சா இலகுவாக எழுத முடியுமாக இருக்கும். இங்க மிக முக்கியமான அவதானம் என்னன்னு சொன்னால், யஜிபு ஐ யஹ்தவி அல் ஹிவார் பைன தரஃபைனி அலா 5 முஹாதசாத் அலல் அகல். 2 தரப்புக்கும் இடையிலான அந்த உரையாடலானது கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும். அலா 5 முஹாதசாத், 5 டயலாக்கள். சரியா? ஏ பி, அத்தரஃபுல் அவ்வல் அத்தரஃபு சானி. அல்லது முஹம்மது அஹ்மது என்று சொன்னால், முஹம்மது ஏதாவது ஒன்று கேட்டால் அதுக்கு பதிலாக அகமது ஏதாவது சொன்னால் அது ஒரு முஹாதசா. சரி, அடுத்த முஹம்மது கேட்க அஹ்மத் பதில் சொல்ல, அது அஹ்மத் கேட்க முஹம்மது பதில் சொல்ல, மாறி மாறி நடக்கலாம். ஏதோ 2 பேர்த்த அங்க கலந்து போறது. அப்ப 2 பேர்த்திலிருந்து வர ரிப்ளை, குவெஸ்சன் அண்ட் ஆன்சர் அல்லது அவங்களோட அந்த கருத்து பரிமாறல்கள் 2 தரப்புல இருந்தும் வர வேண்டும். அப்படி வந்தால் ஒரு முஹாதசாவாக கருதப்படும். அப்படி குறைந்தது 5 இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த நீங்க ஆரம்ப அந்த இஃப்திதாஹியா அதையும் ஹிதாமியாவையும் முடிச்சு உள்ளடக்கம் 5 எழுதினால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 7 வரும். 7 முஹாதசா இருந்தால் போதுமானது.
ஆனால் உள்ளடக்கத்தை நீங்கள் எழுதுகின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். 10 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வி, ஒரு வினா. எனவே இந்த 10 புள்ளிகளை நீங்கள் பெறுவதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தரமாக அந்த உரையாடலை எழுதியிருக்க வேண்டும். வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமா இல்லா மட்டும் போட்டுட்டு போனோம்னு சொன்னால் பெரிதாக மார்க்ஸ் கிடைச்சாது. ஆனால் அதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைச்சும், ஆனால் அந்த கேட்கப்பட்ட உள்ளடக்கத்துக்கு புள்ளிகள் கிடைக்க பெற மாட்டாது. எனவே தலைப்புல நீங்க கட்டாயம் உள்ளடக்கம் தான் மிக முக்கியம். ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் சின்ன ஒரு பகுதி தான். உள்ளடக்கத்தை நீங்க சரியாக தொகுத்து எழுதி கொள்ள வேண்டும். நான் இங்கே 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் வந்திருக்கின்ற உரையாடல்களை நான் இங்கு ஞாபகப்படுத்தி செல்கின்றேன். நீங்க ஆரம்பத்தில் இருக்கின்ற உரையாடல்களை பெருசா அலட்டிக் கொள்ள வானம். 12ஆம் ஆண்டு புத்தகத்துல நீங்க பாருங்க, அறிமுகமாகிறது வாழ்த்துக்களோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் கிட்டத்தட்ட 20-30 இருக்குது. அதெல்லாம் தொகுத்து எடுத்து நீங்க உங்களோட டயலாக்கு அந்த ஆரம்பிக்கிற எப்படி, முடிக்கிற எப்படி, அறிமுகமாகிற எப்படின்றதுக்கு தொகுத்து கொள்ள முடியும். அதை நீங்க என்ன செய்யலாம், உங்களோட கேட்கப்படுகின்ற கேள்விக்கு ஆரம்பத்திலேயும் முடிவுரையிலையும் உங்களுக்கு கொண்டு வர முடியும். எனவே அதை நீங்க தொகுத்துக்கோங்க. 12ஆம் ஆண்டு புத்தகத்துல தஹியா வத்த ஆருஃப் வாழ்த்துக்கள் மற்றும் அறிமுகமாகின்ற பாதியில நீங்க சலாத்தோட அஹமியத்து ஜகாத் ஃபதுலுஸ்ஸௌம் போன்ற தலைப்புகளையும் ஹிவாராட்கள் இருக்குன்னா அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஃபதுலுஸ்ஸௌம்ன்றது வந்து ஒரு கட்டுரை கேள்வியாகவும் வந்திருக்கின்றது. உரையாடல்கள் அமைப்பில் இருக்கின்ற கட்டுரைகளும் இருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபதுலுஸ்ஸௌம்ன்றது வந்து அப்படியான ஒரு கேள்விதான். அதாவது ஒரு கட்டுரை கேள்வியாக வந்திருக்கு. ஆனால் ஹிவார் ஃபார்மட்ல இருக்கின்ற ஒரு தலைப்பு. எனவே இது ஹிவாராத்துக்கு வராது, கட்டுரைக்காக வரும். சரியா? இந்த பதிவை நீங்க விரட்ட தேவையில்லை. ஆனா தஹியா வத்த ஆருஃபை பார்த்துக்கோங்க. அல் ஹிவார் பைன் அல் ஜத் வல் ஹஃபீத் ரெண்டு உரையாடல்களுக்கு அதுல ஒன்று வந்திருக்குது எக்ஸாமுக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. ஹிவாராத் ஃபில் அமாக்கின் அல் ஹயவியா, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், 12ஆம் ஆண்டு புத்தகத்துல கூடுதலான ஹிவார்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று வினாப்பத்திரத்துல 2019ஆம் ஆண்டு 3 வினாக்களும் 12ஆம் ஆண்டு புத்தகத்துல தான் இருந்துச்சு. ஏனைய 2020, 21ஆம் ஆண்டு கடந்த 2 வருடங்களும் 2 கேள்விகள் 12ஆம் ஆண்டு புத்தகத்திலையும் ஹிவாரோட சம்பந்தப்பட்டது. ஒரு கேள்வி வந்து அல்லது ஒரு ஹிவார் வந்து 13ஆம் ஆண்டு புத்தகத்தையும் வந்திருக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு சொல்லலாம், 12ஆம் ஆண்டு புத்தகத்திலிருந்து குறைந்தது 2 ஹிவார்கள் உங்களுக்கு கேட்கப்படலாம். எனவே 12ஆம் ஆண்டு புத்தகத்துல அல் அமாக்கின் ஹயவியான்னு சொல்றால், அமாக்கின் ஹவியான்னு சொன்னால் முக்கியமான இடங்கள், முக்கியமான தலங்கள். அதாவது பாருங்க, டிக்கெட் ஆபீஸ், மஹத்தத்துல் கிதார், புகையிரத நிலையம், கிஸ்மஸ் ஷுர்தா போலீஸ் நிலையம், முஸ்தஷ்பா வைத்திய சாலை, அதே போல பேங்க் அல்லது மஸ்ரஃப் வங்கி, ஹிவாருன் அனில் அமால் வல் மிஹன் வேலை தொழில்களோடு சம்பந்தப்பட்ட உரையாடல், அல் ஹிவாராத் அல் முத்தஅல்லிகா பிஸ் சஃபீர் வ சிஃபாரா தூதரகத்தோட சம்பந்தப்பட்ட உரையாடல்கள். இது பாருங்க, இதெல்லாமே அமாக்கின் ஹயவியான்னு சொன்னது வந்து உயிரோட்டம் உள்ள அல்லது மக்கள் அதிகம் நடமாடுகின்ற புழங்குகின்ற இடங்கள். அங்குதான் பெரும்பாலும் டயலாக் தேவைப்படும். 12ஆம் ஆண்டு புத்தகத்துல பாருங்க, போலீஸ் நிலையம், புகையிரத நிலையம், வைத்திய சாலை, பேங்க், அதே போல எம்பசி, டிக்கெட் ஆபீஸ், அதே போல போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதோடு சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் கூடுதலாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கும். இந்த உரையாடல்கள் இருந்துதான் கடந்த காலங்களில் கூடுதலாக வினாக்கள் வந்திருப்பதனால அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இங்கே பேசப்படுகின்ற 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உரையாடல்களை கவனமாக தொகுத்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற எல்லா உரையாடல்களையும் பாடமாக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், உதாரணமாக மஹத்தத்துல் கிதார் என்று சொன்னால் புகையிரத நிலையம். அப்ப அங்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்களையும் முஃப்ரதாத்தையும் தபீராத் வசன நடைகளையும் கட்டாயம் நாங்கள் தொகுத்து கொள்ள வேண்டும். அப்படி நான் உதாரணமா சொன்னா, இதுல நான் நினைக்கிறேன் 2 அல்லது 3 உரையாடல்கள் இருக்குது இந்த மஹத்தத்துல் கிதார் அல்லது முவாசராத்தோடு சம்பந்தப்பட்ட, அப்ப டிரான்ஸ்போர்ட்டோட சம்பந்தப்பட்ட அதுகள் எல்லாம் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு தொகுக்கலாம். இப்ப டிரான்ஸ்போர்ட்டோட சம்பந்தப்பட்ட சொற்களையும் அங்கு பேசப்படுகின்ற அல்லது பயன்படுத்தப்படுகின்ற வசன நடைகளையும் எங்களுக்கு தொகுத்து கொண்டால் எங்களுக்கு இந்த தலைப்புல என்ன தலைப்புல வந்தாலும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இலகுவாக எழுதி கொள்ள முடியுமாக இருக்கும். அதே போல கிஸ்மு ஷுர்தா, முஸ்தஷ்பால கடந்த 2021ஆம் ஆண்டு வந்திருக்குது. 2 உரையாடல்கள் இது புத்தகத்துல. அதுல ஒரு தலைப்புல வந்திருக்குது, இன்னொரு தலைப்பும் இருக்கு, அதை நீங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். ரைட். அதே போல 13ஆம் ஆண்டு புத்தகத்துல பாருங்க, கிட்டத்தட்ட 8 ஹிவாராத் இருக்குது.
அல் ஹிவார் பைனல் பாய் வல் முஷ்தரி இது வந்திக்குது. சூக்குல் மலாபிஸ் வந்திக்குது. துக்கானுல் மலாபிஸ் சூக்குல் மலாபிஸ் வரல, துக்கால் மலாபிஸ் வந்திருக்குது. ரெண்டு ஒரே மாதிரி தான். இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ரெண்டும் பெரும்பாலும் சூக்குல் மலாபிஸ படிச்சா துக்கால் மலாபிஸுக்கு பயன்படுத்த முடியும். துக்கால் மலாபிஸ படிச்சா சில நேரம் தூக்குல் மலாபிஸ் வந்தாலும் அதுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்த மக்கஹா மத்தம், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட தலைப்புகள், ரெஸ்டாரண்டோட தொடர்பட்ட விஷயங்கள். அப்ப இதையும் நீங்கள் தொகுத்து படிச்சு கொள்ள வேண்டும். அடுத்து லைலா மரியம் இந்தல் மதாஜ், கடை தெருக்கு சென்றால், மார்க்கெட்டுக்கு சென்றால் எப்படி நாங்க பொருட்களை வாங்குறது விற்கிறது சம்பந்தமான உரையாடல் தான் இது. லைலா மரியம் என்ற ரெண்டு நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல நீங்க அந்த பேசனை விட்டுட்டு, அந்த ஷக்ஸை விட்டுட்டு மதாஜர் கடை இந்த ஷாப் காம்ப்ளெக்ஸ், ஒரு கடை தெருக்கு சென்றால் அங்கு பல கடைகள் இருக்கும். ஒரு இறைச்சி கடை இருக்கும், அதே போன்று பல கடைகள் இருக்கும், மரக்கறி கடைகள் இருக்கும், பலசரக்கு கடைகள் இருக்கும். அப்ப அங்கு என்னென்ன பொருட்கள் இருக்கிறது, எப்படி சாமனை வாங்குறது, எப்படி விற்கிறது சம்பந்தமான அந்த சொற்களையும் தாபீராத்துகளையும் வசனடைகளையும் கட்டாயம் நாங்கள் தொகுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கு பாருங்க, இது 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற உரையாடல் 2021ஆம் ஆண்டு வந்து இருக்குது. மத்பஹில் அம்மா, சமையலறையில அங்கு மாமிக்கும் அங்க இருக்கின்றவர்களுக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று இருக்குது. 13ஆம் புத்தகத்தை கடைசிக்கு அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, ஒரு சுருக்கமான அவசரமான ஒரு பீடிகையை தான் இந்த இடத்துல எனக்கு வழங்க முடியும். மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முக்கியம் என்னன்னு சொன்னால் நீங்கள் தொகுத்துக் கொள்ள வேண்டும், ஹிவாராத்தை தொகுத்துக் கொள்ள வேண்டும். கடந்த வினாப்பத்திரங்கள் இவ்வாறான கேள்விகள் வந்திருக்கின்றது. எந்த பகுதியில கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஹிவாராத்துக்கு தான் நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அங்க இருக்கின்ற ஹிவாராத்துகளை தொகுத்துக் கொள்ள வேண்டும். 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஹிவாராத் மிகவும் இலகுவானது. அதுலயும் ஒரு ஹிவார் எப்படியும் பெரும்பாலும் வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த முறை எதிர்பார்க்கப்படுகின்ற அல்லாட நாட்டம், அது கதரல்லா மாஷா அல்லாஹ் அல்லாட நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரெடி ஆகுவோம். வினாப்பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ரெடி ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் அதோட விளக்கம், அதோட அர்த்தம் ஏனைய ஹிவாராத்திர நீங்க பார்க்கக்கூடாது, பார்க்கப்படாதது என்பது அல்ல. இது நான் எக்ஸாமை டார்கெட் பண்ணி உங்களுக்காக செய்கின்ற ஒரு செயலமர்வு என்ற வகையில கடந்த கால வினாப்பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வருஷம் இந்த ஹிவாராத் இடம்பெறும் என்று கணிக்கிறேன். வரும் வராமலும் இருக்கலாம். எனவே இந்த செயலமர்வு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமை நடைபெறுகின்ற அமர்விலே அந்த உரையாடல்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஹரன், இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும்.